ஹாய் எல்லோருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் எதுவுமே சேர்க்காமலே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரிச் அண்ட் க்ரீமியான ஒரு பன்னீர் மசாலா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி நான் பரோட்டாக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும். பண்ணலாமா? ஃபஸ்ட் இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 அன்னாச்சிப்பூ, ஒரு 3 வரமிளகாய் சேர்த்து நான் காஷ்மீர் மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளி, ஒரு 10 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதங்கணும். தக்காளி இந்த அளவுக்கு மசிய குக்கானதுக்கப்புறமா நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரை சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் அதே பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு கலந்து நல்லா இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணணும். அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி கலந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஒரு மூடி போட்டு நல்லா குக் பண்ணணும். அது எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச பன்னீரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோன்னா டேஸ்ட்டான ஒரு பன்னீர் மசாலா ரெடி ஆயிரும். நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல ஒரு ஃபுல்கா இல்லைனா நானோட சர்வ் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்கும். கிட்ஸ் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.